வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. நல்ல ஒரு அவருக்கு ஒரு இந்த படம் நல்லா தூக்கி இருக்கும். படம் டைரக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் அந்த ஆக்சுவலாக எடுக்கிறதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அந்த இதாக போயிட்டுருக்கு. நல்லா அவர் துருவிக்ரம் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. பிரிச்சுலாம் சொல்லலாம், எல்லாம் ஒரு கோர்வையாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. இல்லை அவரோட வழக்கமான ஸ்டோரி மாதிரி தெரில. துருவோட அவங்க அந்த கேம்ஸில் இருக்கவங்க கம்யூனிட்டி அந்த இதெல்லாம் இல்லாமல் எப்படி மேலே போகிறாங்கன்னா கதை. அவரோட எஃபர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான், கபடி விளாட்றவன் தான். பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு. எங்களுக்கு தெரியுது அது எஃபர்ட் எப்படி இருக்குது. உண்மையாக ரியாலிட்டியாக நடிச்சிருக்காரு. ரியாலிட்டியாக அந்த 2 வருஷம் எஃபர்ட் போட்டுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலே பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு. ப்ரோ ஒருத்தான படம் தான் ப்ரோ. அவங்க லால் வந்து கரெக்டாக ஜென்யூனான ரோல் ப்ரோ. அவங்களுக்கு வந்து அது ஏதாவது கம்யூனிட்டி பேஸ்டாக கொண்டு போகிறேன்னு பார்த்தோம். ஆனால் கரெக்டாக அவர் எப்படி ஒரு கேமுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. பைசன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு பையனை ஒரு தகப்பை எப்படி வளர்த்து எப்படி கொண்டுட்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். துருவிக்ரம் வந்து நடிப்பு வந்து சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். அவர் படம் எதுவுமே ஃபெயில் ஆகாது, அந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் அவர். ஆனால் படம் வந்து எப்படி சொல்கிறது, 100 நாள் நல்லா ஓடும். இல்லை ஜாதி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த படம். ஜாதி வந்து இப்போ நிறைய கிராமங்கள் எல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. 100 நாள் உடனே சாமியை நல்லா வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். தீபாவளி வின்னர் நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல கதை, சூப்பராக வந்திருக்கு. தீபாவளி வின்னர் நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குது. ஜெயிக்கிறோன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணா. எல்லோரும் போய் பாருங்கள். உண்மையிலேயே படம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காப்புல. நீங்கள் போய் படம் பாருங்கள். அதை தாண்டியுமே நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கு. இப்போ மாரி செல்வராஜ் அவரோட ஒரு இதில் வந்து படம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வருதில்ல, ஸோ அதனால் இந்த படம் யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை. நல்ல படம் நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அரசியலாகவும் படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் பேசியிருக்க அரசியலும் அதில் வந்திருக்க ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் ரெண்டும் பேரலாக போகிறதுனால ரெண்டு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பசுபதி சார் ஆக்டிங் பற்றி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. பசுபதி சார் வந்து சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி இன்னும் நிறைய ரெகக்னேஷன் அவர் கிடைக்கணும்னு தான் நான் நம்புகிறேன். அமீர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வடச்சென்னை ராஜனுக்கு அப்புறம் அமீருக்கு இந்த கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்க வேண்டிய படம் தான் இது. கணேசனோட உண்மை கதைன்னு சொல்லும் போது இது இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. நிஜமாலே ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறான், நம்மளுக்கு இத்தனை நாள் இவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்குன்றது வந்து நான் உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மாரி செல்வம் சாரோட டைரக்ஷன் எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மூவிலையும் நமக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கு. த்ரூவோட ஆக்டிங் வேறு லெவல். ஸோ படம் ஆன் த ஹோல் நல்லாவே இருக்குது. மியூசிக்கில் இருந்து டைரக்ஷன், ஆக்டிங்னு பார்க்கும்போது எல்லாருமே அவங்களோட பாட்டை நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ மாரி செல்வம் சார்ன்னும் போது ஒவ்வொருத்தரையுமே அழகாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வச்சுருக்காரு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதில் நானுமே பார்க்கும்போது யோசிச்சு எதுக்கு ஹீரோயின் வேணும் இதுக்கு அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாக ஒர்த்தான படம் இந்த தீபாவளிக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நல்ல அவர் ஒரு நெப்போட்டிசம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புது நடிகராக இருந்த பரிணாமம் இருந்துருக்காரு. நல்லா இருக்குது. இதே மாதிரி நல்ல இயக்குனர் கூட போனால் துரு வந்து ஒரு முக்கியமான இடத்துல வருவார். ஆக்டிங் சொன்னதை விட வாழ்ந்துருக்காரு ப்ரோ. கபடி பிளேயரே வாழ்ந்துருக்காரு. மற்ற கபடி பிளேயர்னா அவ்வளோ இது கனெக்ட் ஆகாது. மற்ற கபடி படம்லாம் நாங்கள்லாம் கபடி பிளேயர் தான். இந்த படம் நிஜமான கபடி விளாண்ட மாதிரி இருக்குது. இதில் ஸ்டோரிஸ் அவுட் சைடில் என்ன மாதிரி நடக்குது, அந்த 90s நடந்தது அப்படியே காட்டியிருக்காங்க. துருவ் பசுபதி 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2மே நல்லா போகுது ப்ரோ. எந்த இடத்துல ஆகான மாதிரி தெரியல, படம் நல்லாவே போகுது. இந்த இடத்துல ஆகலை. அடக்குமுறை தான் ப்ரோ. எல்லா இதுவும் என்ன சொல்லுவார், அடக்குமுறை. அதான் இதுன்னு சொல்ல வராது. பழக்கமான பேட்டர்ன் தான், ஆனால் பழைய படம் பார்த்த மாதிரி இல்லை, வித்தியாசமாகவே இருக்குது.